சரிங்கப்பா, சீனியர் சீசன் 5ஓட இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல நம்மளோட இந்த ஒரு ரவுண்ட்ல சீசன் 5ஓட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு எல்லாருமே அவ்வளோ ஒரு ஆவலா காத்துட்ருக்கோம். அதோட இந்த ஒரு ரவுண்ட்ல சூப்பரான ஒரு ப்ரோமோ வெளியாயிருந்தது. இந்த ப்ரோமோல யாரு பாடியிருக்கா, என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ல நம்மளோட சுசாந்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரொமோவா வெளியாகியிருந்தது. அவ்வளோ ஒரு அட்டகாசமான பாடல பாடி தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுசாந்திகா வந்தாலே சும்மா தெறிக்க விட்டுருவாங்க. எந்த ஒரு பாடலா இருந்தாலும் அப்படியே அல்வா சாப்பிடுற மாரி அசால்ட்டா பாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவு டேலண்ட் இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட சுசாந்திகா. எந்த ஒரு பாடலா இருக்கட்டும் தூக்கி சாப்பிட்டுருவாங்க. எல்லா பாடலுமே அந்த அளவு சூப்பரா பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கு. இந்த ரவுண்ட்ல சூப்பரான ஒரு பாடலோட வந்திருக்காங்க. இந்த பாடல கேட்கறதுக்கு எவ்வளவு ஒரு வைபா இருக்குமோ, ஆனா அந்த அளவு கஷ்டம் இந்த ஒரு பாடல பாடுறதுக்கு. அப்படி என்னடா பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்கா திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையமைப்புல ஒரு சூப்பரான பாடல் மோனா மோனா பாடல தான். இந்த ஒரு பாடல பாடி அரங்கத்தையே அதிர விட்டுருக்காங்க சுசாந்திகா அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளோட சைந்தவி மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்தியமா என்னாலலாம் இப்படிலாம் பாட முடியாதுப்பான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களே அப்படி சொல்றாங்கன்னா, எந்த அளவு நம்மளோட சுசாந்திகா பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம விபி சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த சரிகமபா சீசன் 5ஓட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியே புல்லரிச்சு போயிருப்பாரு நம்மளோட விபி சார். அந்த அளவு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் சுசாந்திகா கொடுத்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம ஸ்ரீனி சார் அப்படியே இருக்க முடியாம எழுந்து நின்னு அவங்களுமே இந்த பாடலுக்கு அப்படி ஒரு வைபா இருப்பாங்க. அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அவங்க மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே மிரண்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நாமளுமே எப்படா இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆவலா வெயிட் பண்ண இப்பவே ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சுசாந்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? சுசாந்திகா இந்த சீசன்ல பாடின பாடல்ல உங்கள ரொம்ப ரொம்ப கவர்ந்த பாடல் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், இந்த சீசனோட முதலாவது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.